மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒன்றிய அரசு, இந்த பாஜகவின் சங்கி அரசு நமது தமிழகத்தை பழிவாங்க வேண்டும். தமிழகம் மட்டுமில்லை, தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், எங்கெல்லாம் இவர்களுக்கு செல்வாக்கு இல்லையோ, எங்கெல்லாம் இவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாதோ அந்த மாநிலங்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு டீலிமிட்டேஷன் என்கின்ற அந்த தொகுதி மறுசீரமைப்பு, மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த டீலிமிட்டேஷன் அது என்னன்னா உங்களுக்கு தெரியும். அதான் என்ன பண்ணால் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் பார்லிமெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவனுடைய முயற்சி என்னன்னு கேட்டால், இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டானா இங்கே இருக்கிற பாப்புலேஷன் படி பார்த்தா நமக்கு 8லேருந்து 9 பார்லிமெண்ட் தொகுதி முடிஞ்சு போச்சு, கதை அவ்வளோதான். இப்போ புதுவை உட்பட நமக்கு 40 தொகுதிக்கு தமிழ்நாட்டில். அவன் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்க, தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்துட்டானா நமக்கு 8லேருந்து 9 தொகுதி போச்சுன்னா நமக்கு 31 தொகுதி தான் இருக்கும். 9 தொகுதி காலி. அந்த 9 தொகுதி எங்கடா போய் சேருன்னு கேட்டால், இவன் ஊரை ஏமாற்றி இந்துத்துவா அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கின பாருங்க, வடமாநிலத்துக்கு போயிடும். அதனால தான் இந்த டீலிமிட்டேஷன் அவன் கொண்டு வர போகிறான், கொண்டு வர துடிக்கிறோம். இதில் பாதிக்கப்படுறது நாம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாபோட. எனவே இதுவே எதிர்க்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை கடுமையாக எதிர்த்து பாராளுமன்றத்தின் வளாகத்தில் இதற்கான போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கண்டனத்தை தெரிவித்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்த பிரச்சனையாக இந்த சங்கிகள் அரசில் இந்த 10 ஆண்டுகளில் இப்போ 11 வருஷம், 3வது முறை பிஜேபி ஆட்சி, 3வது முறை வட சுடுற மோடி பிரதமராக இருக்கிறார். இவங்க எந்த அடக்குமுறை சட்டத்தை பாஜக சங்கி அரசு கொண்டு வந்தாலும் அதை முதல் எதிர்க்கக்கூடிய துணிச்சலோடு, ஆண்மையோடு, புயல் குணத்தோடு, போர்க்குணத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய கழக தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தேச தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவன் கொண்டு வந்த எல்லாத்தையும், சிஏ கொண்டு வந்தான், இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தான், இஸ்லாமியர்களை பழிவாங்க வேண்டும் என்று அதை எதிர்த்து அதை நுச்சுநூறாக்கியவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். தேசிய தலைமை தாங்கி அந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராடினார், வெற்றி கண்டார் தலைவர் தளபதி. அதுக்கடுத்து டிமானிஸ்ட்ரேஷன் சொல்லி ரூபா நோட்டு நைட்டோடு நைட்டு மாற்றினார், 2 முறை மாற்றினார், நைட்டோடு நைட்டு. அப்போ அது எல்லாரும் வரவேற்றாங்க மோடியை. அப்போ அதை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டார் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். மிகப்பெரிய பொருளாதார அழிவு, பொருளாதார சிக்கல் வரப்போது நம்ம நாட்டுக்கு வந்துச்சு. அது பிறகு நீட்டு, இன்று வரை அதை எதிர்த்து கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. குறிப்பாக நாளைய தமிழகம் வாலிப கலைஞர், தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். இது தலைவர் தளபதி அவர்கள் தான் முதல் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது கூட அதையும் எதிர்த்தவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். நம்மகிட்ட 1 ரூபா வாங்கிக்கின்னு 7 பைசா தானே கொடுக்குறான். அவனுடைய குஜராத், அவனுடைய யூபிக்கெல்லாம் 1 ரூபா வாங்கிக்கின்னு 2 ரூபா 3 ரூபா கொடுக்குறான். அதில் நம்மளை பழி வாங்குறான். அதுவும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் எதிர்த்தார். இன்றைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்து மக்கள் தொகை இருக்கிற அளவு தான் பார்லிமெண்ட்டுடைய எம்பிஸ், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற அளவு இருக்கிற இடத்துல அதிகமான எம்பிக்களை அதை குறைக்க போகிறோன்னு சொல்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது இவன் தமிழ்நாட்டில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 8 தொகுதி போது தான் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார். நம்முடைய இனத்தினுடைய தலைவர் தளபதி அதான் சொல்கிறார். நமக்கு 8 தொகுதி, 8லேருந்து 9 தொகுதி குறை. இதே மாதிரி தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப். அதாவது இவன் எங்கெங்கே ஆட்சி பண்ணலையோ, எங்கெங்கே பிஜேபி டம்மி பீஸாக இருக்கிறானோ, எங்கெங்கே இவன் டெபாசிட் வாங்க முடியாதோ, எங்கெங்கே இவன் நோட்டா கீழே வாங்குறானோ அந்த மாநிலங்களை பழி வாங்குறது தான் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரான், தொகுதி மறுசீரமைப்பு. இதை தான் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிச்சு, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகைன்னும் போது இந்திரா காந்தி பீரியடில் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதிகமாக குழந்தை பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகும், பொருளாதார சிக்கல் வரும், பல பிரச்சனைகள் வரும், வேலை வாய்ப்பு, விலைவாசி, பல பிரச்சனைகள் வரும். அதனால் 1-2 பெற்றுக்குனா போகிறோம்னு சொல்லி முதல்ல 2 அண்ணாங்க, அப்புறம் 1 அண்ணாங்க. அதை கடைப்பிடிச்சது யாருன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு.
அதே மாதிரி பஞ்சாப் நம்ம கடைபிடிச்சோம். ஸோ நம்ம பாப்புலேஷனில் கரெக்டாக இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறான், இந்த பாப்புலேஷன் வச்சு தொகுதி குறைக்க போகிறான். ஆனால் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பன்னி குட்டி போடுற மாதிரி போட்டு அவனுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. இந்த வட மாநிலத்தில் குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாது. ஒரு 14 வயசு 15 வயசுல இப்போ இப்பயும் நடக்குது பால்ய விவாகம். இப்போ நடக்குதுங்க சைல்டு மேரேஜ். 14 வயசு 15 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அப்பத்துலேருந்து அது ஒரு 13 14 15 அந்த குழந்தை பிறக்கிற தன்மை வந்து ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறக்கிற தன்மை இருக்கும். இத்தனை வயசு வரைக்கும் அது குழந்தை பெற்றுக்கலாம். அது வரைக்கும் அது மிஷின் மாதிரி குழந்தை பெற்றுனே இருக்கும். அவனுக்கு வேறு வேலையே இல்லை, இதே வேலையாக இருப்பான். குழந்தை பிறக்கும், ஒரு 4 மாதம் கழிச்சு திடீர் வயிறு உப்போஸ் மாதிரி. எப்போ பார்த்தாலும் வடமாநில பொம்பளைங்கள்லாம் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுகாமவே இருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தானா. இவன் பெத்து போட்டான். பண்ணி குட்டி போட்டான். அட் எ டைம் 20 குட்டி 22 குட்டி போடும். பண்ணி குட்டி போடுற மாதிரி போட்டு தள்ளிட்டான். நான் தான் சொன்னேன் அதே வேலையாகிறான். நம்ம லிமிட்டாக குடும்ப கட்டுப்பாடு கவர்மெண்ட் சொன்னது நம்ம கேட்டோம். அதனால் நம்ம பாப்புலேஷன் கரெக்டாக இருக்குது. அதனால் அங்கெல்லாம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத்து, பீகார், இந்த பக்கம் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், ஹரியானா இப்படிப்பட்ட மாநிலங்களில் இவன் வந்து இங்கேருந்து நம்மள்ட்ட எடுக்கிற எம்பிஸ் எல்லாம் அங்கே அதிகப்படுத்த போகிறான். நம்மளுக்கு குறைக்கிறான். அந்த முயற்சியில் இறங்குறான். புதுசாக பார்லிமெண்ட் கட்டினான் இல்லை. இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் புதுசாக பார்லிமெண்ட் கட்டியிருக்கான். 549 பேர் என்னவோ நமக்கு எம்பிஸ் டோட்டலாக. நம்ம ஆல் இண்டியாவில் சொல்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான சீட் அங்கே இருக்குது. பார்லிமெண்ட்டில் எத்தனை எம்பிஸோ அவ்வளோ சீட் தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒன்று கூட இருக்காது, ஒன்று குறைச்சலாக இருக்காது. ஆனால் இப்போ கட்டியிருக்கிற பார்லிமெண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 50 சீட்டுக்கு மேலே இருக்குது. என்ன கூட எக்ஸ்ட்ரா 50 சீட். அதெல்லாம் சினிமா தேட்டரா எக்ஸ்ட்ரா சேர் போடுறதுக்கு. சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எங்கள் ஊர் பக்கத்துலலாம் இப்போ தான் எல்லாம் நெட்டில் புக் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் சேரெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பெஞ்சு போடுவோம், எக்ஸ்ட்ரா சேர் போடுவோம் உட்காரத்துக்கு. அந்த மாதிரி சினிமா தேட்டரில் ஃபுல்லாகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பெஞ்ச் எக்ஸ்ட்ரா சேர் போடுற மாதிரி பார்லிமெண்ட்டில் எக்ஸ்ட்ரா சேர் போட்டு வச்சுக்கிறான் இந்த பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட். ஏன்னா அவன் பார்லிமெண்ட் கட்டும் போதே அவன் முடிவு பண்ணிட்டான், தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் கொண்டு வரோம், எக்ஸ்ட்ரா எம்பிஸ் வரும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் குறைச்சிட்டு நம்ம இங்கே அதிகரிச்சிக்கலாம், அதனால் எக்ஸ்ட்ரா போடுறா சேர்ன்னு சொல்லி மோடி, அமித்ஷா இந்த சங்கிங்கள்லாம் சேர்ந்து பண்ண சதி இது. அதை இன்னைக்கு தமிழ்நாட்டை பழிவாங்க பார்க்குறாங்க. பல வகையில் தமிழ்நாட்டை பழி வாங்குறாங்க. நிதி ஒதுக்கத்துலேருந்து எல்லாத்தையும் தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக இங்கே வந்து கை வைக்கிறான். இதையும் எல்லா அடக்குமுறை, எல்லா சர்வாதிகார சங்கி ஆட்சியினுடைய, மோடி ஆட்சியினுடைய எல்லா சர்வாதிகாரத்தை புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசியல் ஆண்மையாக, கலைஞராக, பேராசிரியராக, அண்ணாவாக எதிர்க்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இந்த டீலிமிட்டேஷன் இதை எதிர்த்து எங்களை பழிவாங்க பார்க்குறான். இதை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அதை நேற்றைக்கு சனிக்கிழமை சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் இந்த ஒரு கூட்டத்தை நடத்தி மாநில முதலமைச்சர்கள், அகில இந்திய அளவில் எல்லா தலைவர்களும் அழைத்தார்கள். எல்லா தலைவரும் அழைத்து பஞ்சாப் முதலமைச்சர் வந்தார், கேரளா முதலமைச்சர் வந்தார், தெலுங்கானா முதலமைச்சர் வந்தார், கர்நாடகா துணை முதலமைச்சர் வந்தார், ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களின் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் வருகை தந்து ஒட்டுமொத்த இந்தியா நேற்றைக்கு சென்னையை திரும்பி பார்த்தது. தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமை நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் முதலமைச்சருடைய கூட்டத்தை திரும்பி பார்த்தது. அங்கே இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, இதை கண்டிக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசினார். பஞ்சாப் முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், கர்நாடகா துணை முதலமைச்சர், அகில இந்திய அளவில் வருகை தந்திருந்த அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற அமைச்சர்கள் அனைவரும் கண்டித்து பேசி அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று தலைவர் தளபதி அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர முடியாது, அது தளபதி அனுமதிக்க மாட்டார். எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும், எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கும். எனவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மண்ணுலகில் ஆரோக்கியமாக அரசியல் செய்யும் பொழுது தலைவர் கலைஞரை சுற்றிதான் இந்திய அரசியல் இருந்தது. தேசிய அரசியல் தலைவர் கலைஞரை சுற்றிதான் இருந்தது. அதே கோபாலபுரத்தில் அமர்ந்து கொண்டு, அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அண்ணன் இந்திரா காந்தி, ஐகே குஜ்ரால், விபி சிங், தேவேகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்ற பல பிரதமர்களை, பல ஜனாதிபதிகளை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பாராளுமன்றம் டெல்லியில் இருக்கலாம், ஆனால் ரிமோட் தலைவர் கலைஞர் கையிலே சென்னையிலே அறிவாலயத்தில் இருந்தது.
இன்றைக்கு அதே அரசியல் நம் தலைவர் தளபதி செய்கிறார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நம் தலைவர் தளபதியை சுற்றி இருக்கிறது. இன்றைக்கு தலைவர் தளபதி தான் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். அது மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்கும் இன்றைக்கு சிம்ம சொப்பனம் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் இன்றைக்கு ரோல் மாடல் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். எல்லா தேசிய கட்சி தலைவர்களுக்கும் மாநில கட்சி தலைவர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அது பிஜேபி காரனால பொறுக்க முடியல. என்னடா இது, சும்மா இந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அவங்க கேட்ட நிதியை கொடுத்துட்டுக்கலாம், இப்போ டோட்டல் இந்தியாவை கூப்பிட்டு நம்ம ஆட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுறாருன்னு சொல்லி அமித்ஷா நேற்று இருந்தாலும் புலம்புறாரு. நம்ம சந்தான பாரதி அமித்ஷா பிரிவினைவாதத்தை உருவாக்குறாரு, மொழி வச்சு அரசியல் பண்றாரு, மிரட்டி பார்க்குறாரு அமித்ஷா. அமித்ஷா மாதிரி 1000 பேர் பார்ப்பார் தலைவர் தளபதி. அமித்ஷா போலி என்கவுண்டரில் நம்பர் 1 அக்யூஸ்ட். இஸ் நாட் a குட் பொலிட்டிஷியன். ஆனால் தலைவர் தளபதி ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி மலர் நாயகர், மிசாவில் மிரள வைத்த நாயகன். 50 ஆண்டுகள் இந்த இனத்திற்காக உழைத்து தமிழ்நாட்டு மக்கள் அவரை முதலமைச்சர் நாட்களில் அமர வைத்திருக்கிறார். 1000 அமித்ஷாக்கள், 1000 மோடிக்களை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பார்ப்பார்கள். எனவே இந்த டீலிமிட்டேஷன் இவர்களை கொண்டு வரதுக்கு சிக்கல், நாட்டே ஒன்னா திரட்டார். இதை பார்த்து பொறுக்க முடியாம, ஆனால் என்ன சொல்றான் அவன் பிஜேபி, இல்லை இல்லை இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு தொகுதி உங்களுக்கு எந்த பாதிப்பு வராதுன்னா பொய் பேசுறான். கொண்டு வந்த பிறகு 6 தொகுதி இல்லை, 7 தொகுதி இல்லை, 8 தொகுதி இல்லை, 9 தொகுதி இல்லைன்ட்டானா அவன் என்ன பண்ண முடியும்? இப்போ மும்மொழி கொள்கையில இந்தியா கொண்டு வர மாட்டோன்றான். அவன் மும்மொழி கொள்கையை கொண்டு வான்னு சொல்றதை இந்தியா உள்ள நுழைக்கிறதுக்கு தான். இதை சொல்லிட்டான் பச்சா நேற்றுக்கு ஆர்எஸ்எஸ். கட்டாயமா இந்தியாவில் எல்லாரும் ஹிந்தி படிச்சானப்போ எல்லா ஸ்டேட்டுக்கு போயிட்டு உத்தரவு போடுறான்ட்டான். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. அவன் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றானோ அதான் பிஜேபி கேட்டான். நீ சொல்லிட்டான் ஆர்எஸ்எஸ் கரெக்டா ஹிந்தி படிச்சாவனான்ட்டான். அதான் தான் மும்மொழி கொள்கை வேணாண்டார் தலைவர் தளபதி. அந்த மாதிரி எந்த பிரச்சனை வராது. இந்த பிஜேபி இருக்கிற இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அறிவி ஜீவிகள்லாம் இருக்கிறானுங்க, இல்லை கருப்பாடுங்க, நம்ம இனத்தை காட்டி கொடுறவங்க ஆரிய கூட்டத்தோட சேர்ந்துன்னு இவனுங்கெல்லாம் இல்லை, எந்த பிரச்சனை வராது. பிரச்சனை வரும். இதுதான் தலைவர் தளபதி கடுமையாக கண்டிச்சு எல்லா முதலமைச்சர் தலைவர்களும் நாங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே போராட தயார்ட்டாங்க. உடனே என்ன பண்றான் பிஜேபிக்கார, நேற்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறான். இந்த நம்ம நடத்துகிற இந்த மாநில கட்சி இவ்வளோ பெரிய அரசியல் பண்றாரே தளபதி ஸ்டாலின், எவ்வளோ பெரிய அரசியல் பண்றாரு அவர். டோட்டல் இந்தியா பாலிடிக்ஸை கையில் வச்சிருக்காரு. அகில இந்தியா ஒரு மாநில கட்சி திமுக அகில இந்தியாவில் அரசியல் இன்னைக்கு முதன்மை இடத்துல இருக்கிறாரு தளபதி ஸ்டாலின். பொறுக்க முடியாம கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு அந்த கண்டவனுக்கு வந்தவரான் இல்லை, அந்த சங்கி பையன், அந்த ஜாடு மாடு பாடுகா பையங்கிறான் இல்லை, அந்த பாடு ஸ்கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா ஃப்ராடு அந்த அண்ணாமலை. நேற்று அவன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டத்தை கண்டிச்சு, இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்தாக தலைவர் தளபதி கூடிய அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது அவன் எல்லாரும் வீட்டு முன்னாலே நின்று அங்கே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், நான் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறான் அண்ணாமலை. எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டு இருக்குது, இதுக்காகலாம் பேசாமல் இது பேசுறீங்களே. ஏன் நீ கேரளா சிஎம் கூப்பிடுற, அங்கே முல்லை பெரியார் பிரச்சனை இன்னும் தெரியலையே. ஏன் நீ கர்நாடகாவில் டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் டிகே சிவகுமாரை ஏன் கூப்பிடுற? அவன் என்ன சொன்னான், அண்ணாமலை டிகே சிவகுமார் வரட்டும் அப்போ வச்சுக்கிறானா, நீ என்ன மயிரா புடுங்கன? டிகே சிவகுமார் வந்தார், பேசினார், பெங்களூருக்கு போயிட்டார் சாயங்காலமே. நீ என்ன மயிராடா புடுங்கன? உன் வீட்டில் வெளியே நின்று கொடி வச்சுன்னு நாய் கொள்கிற மாதிரி கொலைச்ச, பத்திரிக்கையாளர்கிட்ட வழக்கமாக பொய்யா பேசுகிற மாதிரி அண்ணா 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 அண்ணான்னு குல்பிஎஸ் சப்பன மாதிரி சப்பனேன். அப்புறம் உள்ளே போய் ஃபாரின் சரக்கு 4 கட்டிங் போட்டு படுத்து தூக்கிட்டார். டிகே சிவகுமார் தான் பேசினார். டிகே சிவகுமார் ஏன் கூப்பிட்டீங்க? நம்ம கர்நாடகாவுக்கு தண்ணி உள்ள மேகதாட்டில் டேம் கட்டியே அவனு கங்கணம் கட்டினுக்காரு டிகே சிவகுமார். அவர் எப்படி நீங்கள் கூப்பிடலாம்? அதெல்லாம் பேசுறது உனக்கு யோகிதே கிடையாது அண்ணாமலை, அதெல்லாம் பேசுறது உனக்கு யோகிதே கிடையாது. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், இவனுக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். நீ ஆலோசனை சொல்லாத, நீ ஆலோசனை சொல்ற இடத்துல நீ இல்லை. நான் ஒன்று கேட்குற அண்ணாமலையே, கேரளா பிரச்சனை பேசலாம், அது தீருது. இன்னைக்கு பிரச்சனை இல்லை, அது காலகாலமாகிற பிரச்சனை, அது காலகாலமாகிற பிரச்சனை. இப்போ நீ கர்நாடகாவில் டிகே சிவகுமார் சப்ஜெக்ட் நீ சொன்ன இல்லை, கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் கர்நாடகா மாநிலத்துடைய காங்கிரஸ் தலைவர் டிகே சிவகுமார் பற்றி பேசின இல்லை நீ. இந்த மாதிரி அவர் ஏன் கூப்பிட்டா, அவர் மேகத்தாட்டில் டேம் கட்டணும்ன்ற, நம்மளாம் டேம் கட்டக்கூடாதுன்னு போராடுங்க. யார் இவன்? இந்த பேவரசி, அலுக்கா நாய், சின்னால்கா பச்சா, லவடிக்கா பால், பிஎம்கே பிம்பு, பாஸ்டடு இவன் அண்ணாமலை. இவன் சொல்கிறான் மேகதாட்டில் டேம் கட்டக்கூடாதுன்னு நம்ம போராடுறோம், காவேரிக்காக நம்ம போராடுறோம். அந்த காவேரி தண்ணீர் விடுறதுக்கு தடையாக இருக்குது டிகே சிவகுமார். மேகதாட்டில் டேம் கட்டியே ஆகணும் அடம் பிடிக்கிறது டிகே சிவகுமார். அவரை எப்படி நீங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கலான்னு கேட்குற யோகிதை உனக்கு இருக்குதாடா? டேய், உனக்கு யோகிதை இருக்குதா சார்? உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? இவன் கர்நாடகாலே போலீஸ்காரனா போலீஸ் வேலை பார்த்தான். இவன்
இவன் பிறந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா கரூர், அரவக்குறிச்சி அந்த வில்லேஜில் எங்கேயும் பிறந்தான். இவன் பிறந்தது தமிழ்நாட்டில். இவனை வந்து ஆர்எஸ்எஸ் ஐபிஎஸ் படிக்க வச்சிச்சு. இவன் போலீஸ் ஆகி கர்நாடகாவில் போய் போலீஸ் வேலை பார்க்குறாங்க. சிக்மங்களூரில் இருந்தான், உடுப்பியில் இருந்தான், ராம்நகராவில் இருந்தான், பெங்களூரு. அப்புறம் அங்கேருந்து குமாரசாமி கூட இவன் கூட இருக்கிற ஒரு சக அதிகாரியினுடைய மனைவி மேலே அவன் மனைவி மேலே இவன் கை வச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தகராறான போது தான் பப்பில் இன்னொருத்த பொண்டாட்டி மேலே கை வச்சு தகராறானதுனால தான் இவனை வந்துட்டு அண்ணாமலையை உடனே நீ வாலண்டரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஓடுறான்னு துரத்துனாங்க. அங்கேருந்து இவன் கர்நாடகாவில் இருக்கும்போது இந்த அண்ணாமலை நல்லா கர்நாடகாவில் போலீஸாக இருந்தால பெங்களூரில். அப்போது இப்போ இவன் சொல்கிறான் இல்லை, டிகே சிவகுமார் வந்து மேகேதாட்டில் டேம் கட்ட போகிறாரு, காவேரி தண்ணீர் விடமாட்டார், அவர் ஏன் நீ ரத்தன கம்பெனி வச்சு வரவேற்றன. இந்த பொறுக்கி பையனுக்கு அது பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த பொறுக்கி பையனுக்கு அது பேச தகுதியே இல்லை. நான் கர்நாடகாவில் பிறந்தேன், குடியாத்த குமரன், கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்தவன். 10th வரைக்கும் பெங்களூரில் படித்தவன். நம்ம பல முறை மொபைல் ஜேர்னலிஸ்ட்டில் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். 10th வரைக்கும் பெங்களூரில் படித்தவன். ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் கன்னடா, தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. நான் படித்த ஸ்கூலில் அங்கே நான் படிக்கும்போது தமிழ்கார பசங்களோடு தான் பழகுவேன். அப்போவே 5ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் அந்த இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்கார பசங்க ஒரு பேட்சாக இருப்போம். அங்கே ஒரு பிடி மாஸ்டர் ஒருத்தருந்தான். அவன் தான் பிடி மாஸ்டர், அவன் தான் ஹிந்தி மாஸ்டர், அவன் தான் சான்ஸ்கிரிட் மாஸ்டர். அவன் ஐயரு. எங்களை பார்த்தாலே அடிப்பான், எங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. முட்டிக்கால் போடுறானுவான் கீழே கல்லுங்கள்லாம் போட்டு. நாங்கள் அவன் போனால் பின்னால் இங்க் அடிப்போம். அங்கேயே கர்நாடகாவில் பிறந்து பக்கா கன்னடா ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு தமிழ் உணர்வு வந்துச்சு. ஆனால் இந்த பொறுக்கி பையன், இந்த அண்ணாமலை, இந்த கண்டவனுக்கு பிறந்தவன், அசந்தனத்தில் ஆடு மாடுக்கு பிறந்த கண்டவனுக்கு பிறந்த விருந்தாளிக்கு பிறந்த இந்த அண்ணாமலை, இவன் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அங்கே போலீஸ்காரனை வேலை பார்க்க போகிறவன். பெரிய பிரச்சனை நடக்குதுங்க. அப்போ காவேரி பிரச்சனை பண்ண அப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். பெரிய காவேரி இஷ்யூ நடக்குது. அப்போ அங்கே கன்னட செலுவலி சங்கான்னு வாட்டாள் நாகராஜன் ஒரு பொறம்போ பையன் வரான். அவனுக்கு தமிழ்கார பார்த்தாலே பிடிக்காது. அந்த வாட்டாள் நாகராஜன்றது அந்த பொறுக்கி பொறம்போ பையன் தமிழ் படம் ரிலீஸ் ஆனால் தகராறு பண்ணுவான். கர்நாடகாவில் கன்னடா படம் கூட அவ்வளோ ஓடாது. கர்நாடகாவில் கன்னடா படம் கூட ஓடாதுங்க. தமிழ் படம் வந்துச்சுன்னா இங்கே 100 நாள் ஓடுதோ இல்லையோ, கர்நாடகாவில் 100 நாள் ஓடும். பெங்களூரில் எந்த தேட்டரை பார்த்தாலும் தமிழ் படம் தான். கன்னடக்கார கூட போய் தமிழ் படம் தான் பார்ப்பாங்க. தமிழ் படம் ரிலீஸ் ஆனால் தகராறு பண்ணுவான், காவேரி தண்ணி விடக்கூடாதுன்னுவான். அவன் எப்போ ஷாவரானோ அப்போ தான் அந்த கர்நாடகாவுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அந்த வாட்டாள் நாகராஜ். அப்புறமா இன்னொரு அமைப்பு அங்கே இருக்குது, கன்னட செலுவலி சங்கான். இவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, காவேரி தண்ணி விடக்கூடாது, மேகேதாட்டில் டேம் கொட்டுவோன்னு சொல்லி. இந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவங்களுக்கு மிகப்பெரிய உயிர் என்னன்னு கேட்டால் கன்னட அமைப்புகள், கன்னட ராஜோத்சவான்னு பண்ணிக்குவோம். அதாவது அங்கே கொடி என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னட கொடி, மஞ்சள் சிவப்பு, நடுவில் வந்து கர்நாடகா மேப்பு, கர்நாடகா மாற்றி இருக்கும், ராஜ்குமார் படம் இருக்கும். அந்த அரசியல் கட்சி கொடியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க பெங்களூரில், கர்நாடகாவில். இப்போ நம்ம திமுக கொடி கம்பம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இப்போ அது கூட நேஷனல் ஹைவேஸ் இருந்தால் எடுக்க சொல்லிட்டாங்க. பொதுமக்களுக்கு இடையூறா, போக்குவரத்து இடையூறா இருந்தால் எடுங்கன்னு கட்சியை அறிவிச்சிருச்சு. இப்போ நம்ம கட்சிக்காரெல்லாம் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கட்சி கொடியில் எங்கே பார்த்தாலும் அந்த கன்னட அமைப்பு கொடி தான் இருக்கும். அங்கே கன்னட அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங். அங்கே கன்னட அமைப்புகள் என்ன சொல்லுதோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் சொல்கிறதான் கேட்டவன், இல்லைங்க ஆட்சி நடத்த முடியாது. அவன் காவேரி தண்ணி விடக்கூடாது. அது இது இப்போ இல்லை, இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இது இப்போ இல்லை. இப்போ இந்த பிரச்சனை கிடையாது. அப்படி இந்த கன்னட செலுவலி சங்கம் நடத்துகிற இந்த கன்னட செலுவலி சங்கம், இந்த கன்னட வேதி கரெக்ஷனை இவனுக்கு நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவன் பாதுகாப்புக்கு போகிறான். எஸ்பியாக பாதுகாப்பு போகிறான் அண்ணாமலை. இவன் என்ன பண்ணுறான், அந்த மேடை ஏறி மைக்கில் பேசுகிறான். இந்த வீடியோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் இப்போ அந்த வீடியோ வரும். அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஏறி பேசுகிறான், கன்னடத்தில் பேசுகிறான். யார்? அண்ணாமலை கன்னடத்தில் பேசுகிறான். நான் கர்நாடகாவில் பிறந்த தமிழன், அங்கே தமிழனாக இருந்தேன். இவன் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு பிழைக்க வந்தவன், கருப்பாடா மாதிரி நம்ம தமிழை காட்டி கொடுத்த பாடூஸ் பையன் அண்ணாமலை அங்கே பேசுகிறான். இது நல்லா கவனிங்க சார். கன்னடத்தில் அண்ணாமலை பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, ನಾನು ಅಣ್ಣಾಮಲೆ ಹುಟ್ಟಿದ್ದು ತಮಿಳುನಾಡು ಕರೂರಿನಲ್ಲಿ. ಅಲ್ಲಿ ನನ್ನ 200 ಜನಾಂಗ ಮಾತ್ರ ಗೊತ್ತು ಅಷ್ಟೇ. ಆದರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಲಕ್ಷ ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ಕನ್ನಡಿಗಳಿಗೆ ನನಗೆ ಗೊತ್ತು. ಎಲ್ಲರೂ ನನಗೆ ಅಣ್ಣ, ಅಪ್ಪ, ಅಮ್ಮ, ಅಜ್ಜಿ, ತಾತ, ನಾನು ನಿಮ್ಮ ತಮ್ಮ, ನಾನು ನಿಮ್ಮ ಮಗ, ನಿಮ್ಮ ಮೊಮ್ಮಗ, ನಾನು ಕನ್ನಡಿಗ, ನಾನು ತಮಿಳವನು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ನಾನು ಕನ್ನಡದವನು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲಿ ನಾನು ತುಂಬ ಹೆಮ್ಮೆ. ನೀವು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಕಾವೇರಿ ನೀರು ಬಿಡಬಾರ್ದು, ಮೇಕೆದಾಟಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕಟ್ಟಲೇಬೇಕು ಅಂತ ನೀವು ನಡೆಸ್ತಾ ಇರೋ ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ನಾನು ಬರ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತೀನಿ. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಕಾವೇರಿ ತಾಯಿ, ಕಾವೇರಿ ನೀರು ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರೈತರುಗಳಿಗೆ ಸ್ವಂತ, ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬಿಡಬಾರ್ದು.
ಮೇಕೆದಾಟಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕಟ್ಟಲೇಬೇಕು. ನಮ್ಮ ಕಾವೇರಿ ನೀರು ಕರ್ನಾಟಕದಿಂದ ನಮ್ಮ ಕಾವೇರಿ ನೀರು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಹೋಗೋದನ್ನು ನಾವು ತಡಿಬೇಕು, ಡ್ಯಾಮ್ ಕಟ್ಟಲೇಬೇಕು. ಕಟ್ಟಿ ನೀವು ಮಾಡೋ ಎಲ್ಲ ಹೋರಾಟಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಇರ್ತೀನಿ, ಕನ್ನಡಿಗನಾಗಿರ್ತೀನಿ, ಹೋರಾಡ್ತೀನಿ. ನಾನು ಸೆತ್ತರೆ ಕನ್ನಡಿಗನಾಗೆ ಸಾಯಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ನಾನು ಸೆತ್ತೋದ್ರೆ ಕನ್ನಡ ಮಣ್ಣಲ್ಲಿ ನನ್ನ ಹೂತಾಕಿನ பேசன ಬೇವರಿಸಿ அழுக்க சூளே ನನ್ನ மகா யாருன்னு கேட்டால் இந்த அண்ணாமலை பேசினான் கன்னடத்தில். இவன் கன்னடத்தில் என்ன பேசினான்னு கேட்டிங்கன்னா, நான் கன்னட மொழியை இங்கே கொச்சைப்படுத்தல, நான் கர்நாடகாவில் பிறந்தவன், தமிழ் தாய், தமிழுடைய பிள்ளைகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, நம்மளாம் திராவிட மொழிகள். ஆனால் இவன் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அங்கே போய் என்ன பேசுகிறான் கன்னடத்தில்னா, நான் கரூரில் பிறந்தேன், என்ன ஒரு 200 பேர் தான் தமிழ்நாட்டில் தெரியும். ஆனால் கர்நாடகாவில் லட்சக்கணக்கான கன்னட மக்களுக்கு என்ன தெரியும். எல்லாரும் என்னோட வயசில் சின்னவங்க என்ன அண்ணனாக பார்க்குறாங்க, பெரியவங்க என்ன தம்பியாக பார்க்குறாங்க, அம்மா வயசுறவங்க என்ன பிள்ளையாக பார்க்குறாங்க, என் தாத்தா பாட்டி வயசுறவங்க என்ன பேரனாக பார்க்குறாங்க. நான் தமிழ்காரன் சொல்கிறத விட கன்னடக்காரன் சொல்கிறது தான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் காவேரி தண்ணீர் விடக்கூடாதுன்னு நடத்துகிற இந்த ஒரு போராட்டத்துக்கு நான் உங்கள் கூட நிற்கிறேன், உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறேன். நம்ம காவேரி தண்ணி நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் சொந்தம், அது தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாது. அதே மாதிரி இந்த மேகேதாட்டில் டேம் கட்டியே ஆகணும், நம்ம தண்ணி நம்ம விடக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. நான் செத்து போயிட்டுனா என்ன ஒரு கன்னடிகனா இந்த கன்னட மண்ணில் என்ன பொச்சரிவானு பேசினா கண்டவனுக்கு பிறந்த தேவரிசி எச்சப்பூரிக்கு கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடுஸ் நான் யாருன்னு கேட்டால் இந்த புறம்போக்கு கரண்ட்டில் அடிப்பட்ட காக்கா ஜாடுமாடு பாடுகா பையன் இந்த அண்ணாமலை பேசினான். இப்போ என்ன சொல்கிறான் இவன், இவ்வளோ விஷயம் நான் ஏன் சொல்லணும்னா, டிகே சிவகுமார் கர்நாடகா துணை முதலமைச்சர், கர்நாடக மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் டிகே சிவகுமார் மேகேதாட்டில் டேம் கட்டுவேன்னு அன்னைக்கு பெரிய ஊர்வலம் விட்டார் பிஜேபி ஆட்சியில். ஏன்னா அந்த மேகேதாட் டேம் எங்கே வருதுன்னு, அந்த மேகேதாட் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா கணக்குப்புறா தொகுதி, அங்கே தான் டிகே சிவகுமார் எம்எல்ஏ வர்றாரு. அந்த மேகேதாட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு தாண்டுது இல்லை, ஒரு ஆடு எவ்வளோ தூரம் தாண்டும், அதுதான் மேகேதாட். மேகேன்னா ஆடு, தாட்டன்னா தாண்டுறது. அந்த ஆடு எவ்வளோ தாண்டுதோ அவ்வளோதான் தண்ணி, அவ்வளோ அந்த இதில் தான் தண்ணியே வர்றது. அங்கே அவங்க தொகுதியில் நான் டேம் கட்டுறேன்னு சொன்னாரே, எப்படி நீ சிவகுமார் எங்கள் டிகே சிவகுமாரை ரத்தன கம்பா வச்சு வரவேற்றுன்னு கேட்குற அந்த பொறுப்பாக்கு பையனை கேட்குற அண்ணாமலை, டே அந்த ஆள் கர்நாடகாரு ஒக்கலிக்க கவுடா, அந்த ஆள் பூர்வீகம் கர்நாடகா கனகபுரா, என்ன சொல்கிறது, அவங்க பூர்வீகம் காங்கிரஸ்காரங்க, கர்நாடகாவில் பிறந்தவர் பக்கா கன்னடக்காரு. அவங்க மாநிலத்தை அரசியல் பண்ணணும், அவங்க தொகுதியில் அரசியல் பண்ணணும், ஓட்டு வாங்கணும், ஆட்சிக்கு வரணும்னா அங்கே அரசியலே காவேரி வச்சு தான் அரசியலே நடக்கிறது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் டேம் எல்லாம் கட்ட முடியாது. டிகே சிவகுமாருக்கும் தெரியும், அங்கே முதலமைச்சர் மரியாதைக்குரிய சித்தராமையா கவுடா அவருக்கும் தெரியும், உங்கள் பிஜேபி இருக்கிற முன்னா அங்கே முதலமைச்சர் அந்த எடியூரப்பாவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பொம்மை எல்லாருக்கும் தெரியும். டேம் கட்டவே முடியாது, சும்மா கட்டுவோன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். அவங்க கர்நாடகாக்காரர் அவங்க டேம் கட்டுறன்றாங்க, காவேரி தண்ணி விடமாட்டான்னுவாங்க, அது அவங்க ஊருக்காரன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாடுஸ் நீ போய் அங்கே சொன்னியே, ஒரு தமிழ்காரன் போய் நீ சொன்னியாடா அங்கே போய் டேம் கட்டு காவேரி தண்ணி விடாதுன்னு எந்த வாய் வச்சுன்னு சொன்ன, எத்தனை பேருக்கு போகிறத நீ, உனக்கு என்னடா தகுதி இருக்குது? டிகே சிவகுமார் டேம் கட்ட வேணான்னு சொல்கிறாரு, காவேரி தண்ணி விடமாட்டான்றாரு, அவர் எப்படி வரவேற்கிறீங்க, வந்தால் நான் வச்சுக்கிறேன்னா என்ன மயிரை போடுங்க நீ. இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடு பையங்க. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், டே இனிமேல் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்கடா பாஜக சங்கி பசங்க, கருப்பு ஜட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கடா. உடம்புல ஒட்டு துணி இருக்கக்கூடாது, ஒரு சின்னதாக ஜட்டி மட்டும் போட்டுன்னு திரும்பி பட்டக்ஸ் காமிச்சு நின்றுக்குங்க, அப்படியே ஆட்டுங்க, அப்படி ஆட்டுங்க, பின்னால் பட்டக்ஸ் இப்படி ஆட்டுங்க, கருப்பு ஜட்டி சின்னதாக போட்டுங்கடா. இதெல்லாம் ஓல்டு பேஷன்டா, கருப்பு சட்டை போடுறது, கருப்பு கொடி பிடிக்கிறதெல்லாம். சின்னதாக கருப்பு ஜட்டி ஸ்விம்மிங் பூல் போகும்போது போடுவாங்க பாரு, அந்த சின்னதாக கருப்பு கருன்னு ஜட்டி போட்டுன்னு பின்னாலே திரும்பிக்கின்னா அப்படி ஆட்டுங்க, அப்புறம் கோஷம் போடு, அது நல்லாயிருக்கும். எல்லாரும் அப்படியே பண்ணுங்க. போகடா போக்கத்த பசங்களாம் பேசுகிறானுங்க பாரு, எப்பா அதுலேயும் அந்த அம்மாக்குறாங்க பாரு. இந்தி இசை 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 இந்தி இசைன்னு சொன்னால் எனக்கு கெட்ட கோபம் வரும். யார் சொல்கிறது? குமரி ஆனந்த பொண்ணு, அது பேரோட நான் சொல்ல வர முடியல, 2 மாநில கவர்னராக இருந்துச்சு. அந்த இந்தி இசை அது ஒரு பக்கம் பிஜேபி கொடி, ஒரு பக்கம் கருப்பு கொடி. மண்டலூச்சூரில் கொரிலா குரங்கு கையில் ஒரு 2 கொடி புத்தா கொரிலா குரங்கை நிற்க வச்சு, ஒரு கையில் பிஜேபி கொடியும் ஒரு கையில் கருப்பு கொடியை நிற்க வச்சு அப்படி இருக்கு. அதே மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது பேசுது, அப்பா அது என்ன பேசுது, என்ன நீங்கள் செய்கிறீங்க, என்ன அரசியல் பண்ணுறீங்க, டீலிமிட்டேஷனாக நாங்கள் தான் எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறோமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாராயங்களை கட்டுப்படுத்த முடியல, ஐயோ
அது என்ன பேசு, அது அத்தை அது என்னென்னவோ பேசுது. ஆனால் அத்தை நம்ம பேசினா அது கோபம் வருது. என்ன மரியாதை இல்லாத பேசுறீங்களே, என்ன மரியாதை இல்லாத பேசுறீங்களே, என்ன மரியாதை இல்லாத பேசுறீங்களே, அது கோபம் வருது. ஆனால் நாளுந்தூர் ஆர்எஸ் பாரதி மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலாளர், மூத்த வழக்கறிஞர், கழகத்தின் முன்னணி தலைவர் நாளுந்தூர் ஆர்எஸ் பாரதி சொன்னார், அந்த தமிழிசை வந்து இந்தி இந்தி இந்தின்னு பேசுது, உனக்கே நாங்கள் வந்து தமிழ் கோட்டால தான் எம்பிபிஎஸ் சீட் கொடுத்தோம். அதாவது உங்கள் அப்பா குமரி ஆனந்தம் போய் கலைஞர்கிட்ட கேட்டதுனால, குமரி ஆனந்தம் நல்ல தமிழறிஞர், நல்ல மனிதர், தலைவர் கலைஞருக்கு மிக நெருங்கிய குடும்ப நண்பர், தளபதிக்கு மிகவும் வேண்டியவர், அவருக்கு நம்ம விருதெல்லாம் கூட கொடுத்தோம். இப்போ உடம்பு செல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் சீக்கிரம் குணமாகணும். நீ குமரி ஆனந்தம் பொண்ணாடுறதுனால தான் உங்கள் அப்பா கோட்டால தான் உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தோம். அதாவது தமிழ் கோட்டால உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தா நீ இந்தி இந்தின்னு பேசுறியா? நான் நாளுந்தூர் பாரதி பேசினேன். எனக்கு எந்த கோட்டா இல்லை, நான் படிச்சு வந்தேன் ஹிந்தி அதான் நாங்கள் ஹிந்தி இசையணும். அது என்ன ஹிந்தி இசைன்னு சொல்லாதீங்க, கெட்ட கோவம்னா. இனி நாங்கள் உன்னை ஹிந்தி இசைன்னா சொல்லுவோம். நீ கவர்னராக இருந்தால் கவர்னரை பார்த்துட்டு மூடின்னு வீட்டில் இருக்கணும். நீ எல்லாரையும் மரியாதை இல்லாத பேசினா உனக்கு யாரும் மரியாதை கொடுப்பாங்க? என்ன அது இதுன்னு பேசுறாங்கன்னா நீ மரியாதை கொடுக்குறியா? முதலமைச்சர் தினம் ஒரு ஷூட்டிங் நடத்துறாருன்னு சிரிக்குது. அது சிரிக்கும் போது கொரிலா குரங்கு, சிம்பாஞ்சி குரங்கு, கேண்டா குரங்கும் 3 ஒன்னா சேர்ந்து சிரிச்சா அப்படிங்குது. அதே மாதிரி அது சிரிக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கலர் சட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் போறாருன்னா அவர் எந்த கலர் சட்டை போட்டா உனக்கு என்ன? அவர் எந்த கலர் சட்டை போடணும் நீ சொல்ற? ஸோ நீ இப்படியெல்லாம் பேசணும், உனக்கு யார் மரியாதை கொடுப்பாங்க? உனக்கு யார் மரியாதை கொடுப்பாங்க? அது அந்த அம்மா என்னன்னு கேட்டா, இந்த காயத்ரி சீனிவாசனா, ஆமாம், அவங்க கோயம்புத்தூர் பிஜேபி எம்எல்ஏ. அவங்க என்னடான்னா அவங்க கருப்பு கொடி, அவங்களும் ஒத்த ஆள் ஒரு கருப்பு கொடி வச்சு எங்கடா நிற்கிறாங்கன்னு கேட்டால், அண்ணாமலை என்ன சொன்னான் அந்த புறம்போக்கு பையன், வீட்டுக்கு வெளியே கருப்பு கொடி வச்சுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, கோஷம் போடுங்கன்னாங்க. இது இந்த வானதி சீனிவாசன் அந்த எம்எல்ஏ அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து தாப்பால் போட்டாங்க. நீங்கள் நல்லா அந்த ஃபோட்டோ பார்க்கலாம். பின்னால் கதவு தாப்பால் போட்டுக்குதுங்க. ஹால்லையோ ரூம்லையோ நிற்குது, வீட்டுக்குள்ளே நிற்குது, கதவு தாப்பால் போட்டுக்குது. இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் பேம்போ ஸ்க்ரீன் இருக்குது, தளபதி படம் இருக்குது இல்லை, அது இப்படி நிற்கும் போது பின்னால் கதவு பூட்டி இருக்கு. அது என்ன கதவுன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் டோர், அதாவது ஹாலில் இருக்கிற டோர் பூட்டிட்டு வீட்டுக்குள்ள நின்று கருப்பு கொடி காட்டுது. நான் கருப்பு கொடி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிற டீலிமிட்டேஷனை தவறாக சித்தரிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து கருப்பு கொடி, அதே நேரத்தில் டாஸ்மாக்கையும் கண்டித்து நான் கருப்பு கொடி காட்டுறேன். எங்கே காட்டுறேன்? ரோட்டில் காட்டணும். வீட்டுக்குள்ள கதவு பூட்டின்னு கருப்பு கொடி காட்டுறேன்னா அப்போ உங்கள் வீட்டில் வரவங்கெல்லாம் பெரும் குடிகாரோ? வீட்டுக்கு தாப்பால் போட்டு வீட்டுக்குள்ள கருப்பு கொடி காட்டுறியே காயத்ரி சீனிவாசன், அப்போ வீட்டில் ஒரு காயத்ரி சீனிவாசன், அப்போ உங்கள் வீட்டில் வரவங்கலாம் பெரும் குடிகாரோ? இந்த மாதிரி கூத்தி ஒன்று நடத்துகிற ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பாரு. இது பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான் திமுக. என்ன சொல்கிறது, நான் பிஜேபிக்கு சொல்கிறேன், இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், என்ன உன்னுடைய இந்த பொறுக்கித்தனமான ஏண்டா உன்னால் ஒரு எம்எல்ஏ நின்று ஜெயிக்க முடியல, உனக்கு என்னடா அரசியல்? உனக்கு உன்னால் ஒரு எம்எல்ஏ நின்று ஜெயிக்க முடியலடா. டே அவர் பாடுறா, இன்னைக்கு எல்லா மாநில முதலமைச்சர் ஒன்று சேர்த்துட்டாரா? எல்லா மாநில முதலமைச்சர் ஒன்று சேர்த்துட்டாரு. இன்னைக்கு இந்தியாவே அவர் பின்னால் நிற்குது. தவறான வார்த்தை, அவர் கூட நிற்குது, அவருக்கு பக்கபலமாக நிற்குது தளபதிக்கு. இது எடப்பாடி என்ன? இது எடப்பாடிக்கு என்னங்க தெரியும்? அவருக்கு அரசியல் என்ன தெரியும்? எடப்பாடி அரசியலில் கண்ட்ரி ப்ரூட்டு என்ன தெரியும்? காட்டான் என்ன தெரியும்? இந்த டீலிமிட்டேஷன் பற்றி என்ன தெரியுமா அவருக்கு? தொகுதி மறுசீரமைப்புன்னு கொண்டு வர போகிறேன் என்ன தெரியும் அதுக்கு? அது என்ன சென்னையில் எல்லாரும் கூப்பிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிப்பார், கோல்கேட் விளம்பரம் மாதிரி அப்படியே சிரிப்பார், பாம்பாட்டி மாதிரி இப்படி ஆட்டி கை ஆட்டி எடப்பாடி பேசுவார். அது என்ன, அது சென்னையில் பாராளுமன்றத்தை நடத்தணும் இல்லையா இந்த கண்டன கூட்டத்தை? எவ்வளோ பெரிய அறிவு ஜீவிடா எடப்பாடி பழனிசாமி. அடேங்க அப்பா, இந்த கூட்டத்தை பார்லிமெண்ட் நடத்தி இது ஏன் சென்னையில் நடத்துகிற? சட்ட ஒழுங்கு சரியில்லை, விலைவாசி ஏறி போச்சுன்னு இதெல்லாம் வந்து மூடி மறைக்கிறதுக்கு டே வாயில் நல்லா வருது. உங்களுக்கும் சேர்த்து தாயா போராடுறார் தளபதி. இது திமுகக்காக அவர் போராடிட்டு இல்லை, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறது திமுக மட்டும் இதில் பாதிப்பு இல்லை. 7 பார்லிமெண்ட் 8 பார்லிமெண்ட் 9 பார்லிமெண்ட் குறைகிறான்னா உனக்கும் தான். ஐயோ எடப்பாடி உனக்கும் தான், எல்லாவனுக்கும் சேர்த்தான், இது எல்லாவனுக்கும் சேர்த்தான் போராடுறாரு, அவருக்காக மட்டும் இல்லை. அப்படி தேவை நீங்கள் 1 2 3 எம்பி ஜெயிக்க மாட்டீங்களா? அது நீங்கள் ஜெயிக்கிற தொகுதி மறுசீரமைப்பில் போயிடுச்சுன்னா, எடப்பாடி பார்லிமெண்ட்டே போயிடுச்சுன்னா, இல்லை அந்த மைண்ட் ஒரு ஜெயிக்குமா நாங்கள் புள்ளை நிற்க வைக்கிற எலெக்ஷனில் அந்த தொகுதி போயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் சேர்ந்து அவர் போராடுறார்.
திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் இதுல காங்கிரஸ் கலந்துக்கலையே, வட மாநிலத்துக்கு லூசு எடப்பாடி, இதுல காங்கிரஸ் கலந்துக்கலையோ, பாதிக்கப்படுறது நம்பையா தமிழ்நாடியா, அவன் தான் பூராத்தி கொண்டு போய் வட மாநிலத்தை சேர்க்க போறானே, அவன் பூராத்தி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கிற காங்கிரஸ் எம்பி கலந்துக்கினாங்க இல்ல, அவன் தான் வட மாநிலத்தை தான் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இப்படி ஹரியானா, இங்க தானே கொண்டு போய் எல்லாத்தையும் குவிக்க போறோம். அப்புறமே அங்க இருக்கிற எம்பி இங்க போராட்டத்துக்கு வர போறோம். பாதிக்கப்பட்டது நம்ப தமிழ்நாட்டுக்கிற காங்கிரஸ் எம்பி வந்தாங்க இல்ல, காங்கிரஸ் கலந்துக்கலையே, காங்கிரஸ் கலந்துக்கலையே. என்ன நீ ராஜ்யசபா எம்பியா இருந்த, என்ன நீ பிஏர் வர போட்டுக்கிற பக்கத்தில், பல முறை நீ அமைச்சராக இருந்துக்கிற, 4 வருஷம் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சராக இருந்துக்கிற. ஸோ இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சு தலைவர் தளபதி இன்னைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு தேச தலைவனா தளபதி இருக்கிறார். இன்னைக்கு தேச இளம் தலைவனா நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்து பொறுத்த முடியல. அதனால இதுலயும் அரசியல் பண்றான் பாருங்க. டீலிமிட்டேஷன் சாதாரணமான விஷயம் இல்ல. தொகுதி மறுசீரமைப்பு பண்றது அவன் எங்க கை வைக்கிறான் பாருங்க. டோட்டலா அதிபர் ஆயிடலான்னு பாக்குறாரு அந்த மோடி. பிஜேபி நம்மளை காட்டி கொடுக்குறது யாருங்க? நம்ம தமிழ்காரன் தாங்க, பிஜேபி சங்கிங்க. அந்த நிர்மலா சீதாராமன், அந்த ஆயா ஒன்று ஊர்கா மாமி, அந்த உலகழகி அந்த ஆயா, அது என்ன பேசுது? தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. அந்த பார்லிமெண்ட்ல தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. ஆமா, தமிழ் படித்தா பிச்சை கூட தான் எடுக்க முடியாது. ஏன்னா சமஸ்கிருதம் படித்தாதான் பிச்சை எடுக்க முடியும். கோயிலில் போய் சமஸ்கிருதத்தில் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் ரதபுஜம் பிரசன்னவர்ணம் சர்வ வித்யோப சாந்தஹேன்னு மந்திரம் சொன்னாதான் பிச்சை போடுவான். தமிழில் பேசினா பிச்சை போட மாட்டான். தமிழில் ஐநா சபையில் பேசலாம், அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் பேசலாம். உண்டியில் போடாத துட்டு தட்டில் போடும் அந்த மாமி, அந்த கேள்வி. அது இந்த டீலிமிட்டேஷன் பற்றி அரசியல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்க. இங்கேருந்து அந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இங்கே இருந்தார்ல கோயம்புத்தூரில், அவர் இப்போ மகாராஷ்டிராவில் கவர்னர். நேற்று வந்தால் அங்கே என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாடை உருவாக்கியிருந்த ஆங்கிலேயர்கள் தான். இங்கே பிரிட்டிஷ்கான ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நமக்கு இங்கே ஆட்சி பண்ண வந்தான் இல்லை, 200 வருஷம் ஆட்சி பண்ணான். ஆங்கிலேயர்கள் தான் தமிழ்நாட்டை உருவாக்கினார்கள், எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கலன்னு ஒரு தமிழன், அந்த அளவு பிராமின் தான் நினைக்கிறேன், பாப்பான் தான் நினைக்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா கவர்னராக இருந்து மகாராஷ்டிராவில் போய் ஒரு நூல் வெளியிட்டு விட அந்த பேசுறாருங்க. தமிழ்நாடை உருவாக்கி வந்து ஒரு ஆங்கிலேயன் தமிழன் கிடையாது. அப்போ 200 வருஷமா தான் தமிழ்நாடு இருக்குதா? ஸோ இந்த பிஜேபி காரணங்க எவ்வளவு மோசமான சங்கி, பிளாக் ஷிப், கருப்பு ஆடா இருக்கிறான் நம்ம இனத்திற்கு. நம்மளை காப்பாற்றிருக்கிற ஒரே தலைவன் தளபதி ஸ்டாலின், இளம் தலைவன், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துறை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே பிஜேபி எந்த அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தலைவர் தளபதி எதிர்ப்பார். நீ விடுற இந்த மிரட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுவோம், டே போடா போடா, அவர் மிஸ் ஆகவே பார்த்து வர்றாரு. ஒலாத்துவீங்களா பிஜேபி காரனுங்க? அண்ணன் ஜே அன்பழகன் அடிச்சு உடச்சாரு பாரு பிஜேபி ஆஃபீஸ் ஸ்ரீநகர்ல. ஒக்காளி ஒரு பிஜேபி கொடிக்கமா இருக்காது ஆல் இண்டியா தமிழ்நாட்டில். ஒருத்தன் பிஜேபி கொடி கட்டு கார்ல சுத்த முடியாது. பரதேசி நாய்களா, டே அண்ணாமலை புறம்போப்பையா, கரண்ட் அடிப்பட்ட காக்கா, இனிமே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தாத, கருப்பு ஜெட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி யாரும் கூட பிஜேபியில் ஆர்ப்பாட்டம் கத்துறாங்களோ அத்தனை பேர் அம்மனமா சின்ன கருப்பு ஜெட்டி போட்டுன்னு பின்னால நின்று பட்டக் சாட்டின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கடா புறம்போக்கு பசங்களா. எந்த அடக்குமுறை சட்டத்தை பாஜக சங்கிகள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நுச்சுநூறாக்குவதற்கு தளபதி ஸ்டாலின் என்கின்ற தேச தலைவர் இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற இளம் தேச தலைவர் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இந்த முறை அப்பித்தவரி மைனாரிட்டி பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. எதிர்காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி அகில இந்திய அளவிலே தலைவர் தளபதி தலைமையில் உருவாகும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறது, இந்த சர்வாதிகாரமாக அரசியல் பண்ணுறது, இதெல்லாம் மூட்டை கட்டி வைக்கணும் பிஜேபி. மோடி தளபதியின் ஒரு தலைவர் இருக்கிறார், மனதில் வைத்துக்கொள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.